இப்போ நீங்கள் ஒரு ரைட் கார்னர் இருக்கீங்க, நீங்கள் சடனாக ஒரு லெஃப்ட் கார்னர் திரும்பணும் அப்படின்னா உங்களோட இன்சைடு பாரை புல் பண்ணிவிட்டு அவுட் சைடு பாரை புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைக் வந்து கவுண்டர் ஸ்டீர் ஆகி லெஃப்ட் கார்னருக்குள்ளே போகும். ஸோ ப்ரோ தப்பிப்பாரா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ட்ரக்கில் சொருகுவாரான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் டிசன் பாயிண்ட். நம்ம எங்கே பார்க்குறோமோ அங்கே தான் நம்ம பைக் போகும். ஸோ நம்ம சப்கான்ஷியஸாக நம்ம இதை வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். செகண்ட் மிஸ்டேக், நம்ம அந்த ட்ரக்கில் மோதக்கூடாதுன்னு சொல்லி பைக்கை வந்து ரைட் சைடில் திருப்பும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கவுண்டர் ஸ்டீரிங் ஆகி டைரெக்டாக கொண்டு போய் ட்ரக்கில் சொல்கிறாரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறீங்க, ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உங்களோட ஃப்ரண்ட் வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. இது வந்து நம்ம ரொட்டேட்டிங் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு டர்னுக்குள்ளே போக போகிறீங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு டர்னுக்குள்ளே போகும்போது உங்களோட இன்சைடு பாரை நீங்கள் புஷ் பண்ணும்போது நீங்கள் ஒய் ஆக்சிஸில் ஒரு டார்க் ஒன்று கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஒய் ஆக்சிஸில் டார்க் கொடுக்கும்போது உங்கள் பைக்கோட கான்டாக்ட் பேட்சில் இருக்கிற டிப்பிங் பாயிண்ட் வந்து டேர்ன் ஆகி ஜைரோஸ்கோபிக் ப்ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஜெட் ஆக்சிஸில் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது உங்கள் பைக் வந்து லைட்டாக டில்ட் ஆகும். உங்கள் பைக் டில்ட் ஆகிட்டு தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடு டர்னுக்குள்ளே போகும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் லெஃப்ட் டர்னுக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களை இன்சைடு பாரை புஷ் பண்ணணும். இதுவே நீங்கள் ரைட் டர்னுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களை இன்சைடு பாரை புஷ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டர்னுக்குள்ளே போகிறீங்க, சடனாக ஒரு அப்சர்க்கிள் வருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் இன்சைடு பாரை புல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பைக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். எந்த விதமான ஒரு பாடி பொசிஷன் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட ஸ்டீரிங் இன்புட்டை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட லைஃப் டைமை கூட அது சேவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.